Welcome back to Virtual Classroom Lectures. This is a series of lectures of deep learning. So previously பார்த்தோம் introduction of neural network. deep learningங்கிற ஒரு கான்செப்ட் வந்து neural networkங்கிற டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி தான் லேர்ன் பண்ணுது அப்படிங்கிறது. neural networkனா என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். input layers by layers information process பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம். So the next concept in neural network நம்ம பார்க்கலாம். Yes, forward propagation. It means forward propagationங்கிறது data pass from input layer to output layer. Forwardல வந்துட்டு data process ஆகிறது அப்படிங்கிற கான்செப்ட் தான் forward propagation. Input layers அப்படின்னா அதில் நோடு இருக்கும். நோடில் வந்து input features வந்துட்டு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். தென் வெயிட்ஸ் அண்ட் கனெக்ஷனோட ஸ்ட்ராங்னஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறோம். தட் இஸ் வெயிட்டேஜ். அதை எப்போ நம்ம ட்ரைனிங் ப்ராசஸ் டைம் பீரியடில் பண்ணுறோம். தென் ஹிடன் லேயரில் இருக்கக்கூடிய நோட்ஸில் அதோட வெயிட்டேஜையும் பயாஸ் வேல்யூஸையும் ஆட் பண்ணோம். ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ் கால்குலேட் பண்ணுறோம். தென் வந்து நெக்ஸ்ட் லேயருக்கு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணோம். தென் அவுட்புட் லேயர் ரிசல்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். தென் பேக் ப்ரொபகேஷன் அப்படிங்கிறது இங்கே நம்ம இதை தான் பார்க்கணும். இது வரைக்கும் நம்ம எல்லா இதையும் பார்த்தோம். இன்புட் லேயர் நெக்ஸ்ட் லேயர் போகும், ஆக்டிவேஷன் போகும், அவுட்புட் வரும். அவுட்புட் வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் மெஷர் பண்ணுவோம். அந்த பெர்ஃபார்மன்ஸ் மெஷர் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட்டாக இருந்தது அப்படின்னா இட்ஸ் பெட்டர் த மாடல் லேர்ன்டு வெல் அப்படிங்கிறது மீனிங். கண்டிப்பாக நமக்கு அந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் வரும்னு சொல்ல முடியாது. ஸோ ஏதாவது எரர் அக்கர் ஆகும். தட் இஸ் காஸ்ட் ஃபங்க்ஷன் சொன்னோம். அந்த காஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட்டுக்கும் ஆக்சுவல் ரிசல்ட்ஸ்க்கும் உள்ளக்கூடிய டிஃப்ரென்ஸை தான் நம்ம லாஸ் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். பேக் ப்ரொபகேஷன் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது லாஸை வந்து லாஸ் கால்குலேட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ லாஸை கால்குலேட் பண்ணுறோன்னா நமக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் வேல்யூஸ் கிடைக்கும். அதுக்கு வந்துட்டு நிறைய ஃபார்முலேஸ் இருக்குது. இப்போ வந்து மீன் ஸ்கொயர்டு எரர் இதையுமே நம்ம வந்துட்டு மெஷின் லேர்னிங்கில் பார்த்துருக்கோம். மீன் ஸ்கொயர்டு எரர்னால் என்ன, அது எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு லாஸை வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? கிரேடியன்ட் டெசன்ட் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். கிரேடியன்ட் டெசன்ட்னா என்ன அப்படின்னா நம்ம நியூரல் நெட்வொர்க்கில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு. இந்த மெத்தட் யூஸ் பண்ணோன்னா நம்ம இந்த லாஸை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணலாம். நம்மளோட அல்டிமேட் கோலே என்ன? பெட்டரான மாடலை ஜென்ரேட் பண்ணணும். அது வந்துட்டு நல்லா லேர்ன் பண்ணணும், கரெக்டான ரிசல்ட்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போது இந்த லாஸை ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த கிரேடியன்ட் டெசன்ட் மெத்தடை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ லாஸை ரெடியூஸ் பண்ண அக்யூரசி இன்க்ரீஸ் ஆகும், மாடல் வந்து பெட்டரான மாடலாக வரும். அது எப்படி நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறதுனா நம்ம அசைன் பண்ணுறோம்ல ஒரு வெயிட்டேஜ், அதை பேஸ் பண்ணி தானே நமக்கு அவுட்புட் ஜென்ரேட் ஆகுது. ஸோ அதில் நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி நம்மளோட ரிசல்ட்ஸை வந்துட்டு ஆக்சுவல் ரிசல்ட்டாக நம்ம எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டாக கொண்டு வரணும். ஓகே. ஸோ இப்போ அதனால் என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரம் பேக்வேர்டு அவுட்புட் லேயர் டு இன்புட் லேயருக்கு போக போகிறோம். ஓகே. இப்போ அவுட்புட் லேயரில் நமக்கு என்ன தெரியும்? ஏதோ ரிசல்ட் வந்திருக்கு, ஆக்சுவல் ரிசல்ட்டு. நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் வரணுங்கிறது நமக்கு தெரியும். அப்போ அந்த ரிசல்ட் வரணும்னா என்ன வேல்யூ டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இது எல்லாமே மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் தான், நம்பர்ஸில் வர கால்குலேஷன்ஸ். இப்போ எனக்கு 1 வரணும், 2ங்கிற வேல்யூ வந்திருக்குன்னா அப்போ நான் ஒரு வேல்யூ ரெடியூஸ் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணலாம்? வெயிட்டேஜில் வேல்யூஸை இன்னும் கொஞ்சம் ரிடக்ஷன் பண்ணிக்கிட்டே வரலாம். 0.5 அசைன் பண்ணியிருக்கிறது 0.2 அசைன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வேல்யூஸ் ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி அவுட்புட் லேயர் டு இன்புட் லேயரில் நான் அந்த வேல்யூஸை அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட்டை கொண்டு வரேன் அப்படிங்கிறது தான் இந்த பேக் ப்ரொபகேஷன். இட் மீன்ஸ் த process the data from backward from output layer to input layer. இதுதான் பேக் ப்ரொபகேஷன் அப்படிங்கிறது. இங்கே வெயிட் வேல்யூ எப்படி பண்ணுறோம் அப்படின்னா வெயிட்டோட வேல்யூஸ் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறோம். இதை எப்போ பண்ண முடியும் அப்படின்னா அந்த ட்ரைனிங் டைம் பீரியடில் இதை பண்ணலாம். ஓகே. ஸோ அப்படி பண்ணும்பொழுது நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு. அதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா ஃபயர் பண்ணும் சம் ஆஃப் த நோடு. ஏன்னா அதுக்கு வேல்யூஸ் இல்லை அப்படிங்கிறத அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணி விட்டுரும். அந்த மாதிரி நம்ம நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு எடுத்துக்கணும். நம்ம ஃபார்வர்ட் ப்ரொபகேஷன் என்ன, பேக்வர்ட் ப்ரொபகேஷன் என்னன்னு பார்த்துட்டோம். சிங்கிள் லேயர் பெர்செப்ட்ரான் அண்ட் மல்டி லேயர் பெர்செப்ட்ரான் இருக்குது. எம்எல்பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மல்டி லேயர் பெர்செப்ட்ரான். சிங்கிள் லேயர் பெர்செப்ட்ரான்ங்கிறது இன்புட் லேயர் அண்ட் அவுட்புட் லேயர் மட்டும் இருக்கிறது. ஹிடன் லேயர்ஸ் அப்பியர் ஆகிருக்கு, மோர் நம்பர் ஆஃப் ஹிடன் லேயர்ஸ் இருக்குது அப்படின்னா தட் இஸ் மல்டி லேயர் பெர்செப்ட்ரான். ஓகே. ஸோ ஃபீட் ஃபார்வர்ட் நெட்வொர்க். ஸோ மல்டி லேயர் பெர்செப்ட்ரான் அப்படிங்கிறது என்னங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இங்கே வந்து ஃபீட் ஃபார்வர்ட் நியூரல் நெட்வொர்க் அப்படிங்கிறது இது வந்து நார்மலான ஒரு நியூரல் நெட்வொர்க்கோட ஆர்கிடெக்சரை ஃபீட் ஃபார்வர்ட்னு சொல்லுவோம். ஸோ ஃபார்வர்ட் ப்ராசஸில் இது வந்து ஜென்ரேட் ஆகும், டேட்டா இன்புட் லேயர்லேருந்து அவுட்புட் லேயருக்கு மூவ் ஆகும் அப்படிங்கிறது அந்த ஃபீட் ஃபார்வர்ட் நெட்வொர்க்கோட கான்செப்ட். எல்லா நெட்வொர்க்கும் காமனாக ஒர்க் ஆகிற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபீட் ஃபார்வர்ட் நியூரல் நெட்வொர்க்ஸ் கான்செப்ட்ஸ் தான். மல்டி லேயர் பெர்செப்ட்ரான் அப்படிங்கிறது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபீட் ஃபார்வர்ட் நியூரல் நெட்வொர்க். ஓகேங்களா? ஸோ ஹிடன் லேயர்ஸ் வந்து அட்லீஸ்ட் 3 to
3 லேயர்ஸாவது இருக்கணும் மினிமம் பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்கப்புறம் எவ்வளோ நம்பர் ஆஃப் லேயர்ஸ் வேணால் நம்ம ஹிடன் லேயர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து நான் லீனியர் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ நியூரல் நெட்வொர்க்ஸோட அட்வான்டேஜ் அப்படின்னா பேட்டர்ன் ரெகனைசேஷன், parallel ப்ராசஸிங், ஒரே டைமில் parallel ப்ராசஸ் பண்ணுறது, நான் லீனியாரிட்டி, அடாப்டபிலிட்டி. சில டேர்ம்ஸ்லாம் உங்களுக்கு இங்கே புரியாத மாதிரி இருக்கும் இந்த லீனியாரிட்டி இதெல்லாம். இது மெஷின் லேர்னிங்காக நீங்கள் ஒரு டைம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். ஏன்னா மெஷின் லேர்னிங் தான் டீப் லேர்னிங்க்கான ஒரு பேசிக் சப்ஜெக்ட். ஸோ மெஷின் லேர்னிங்க்கு நம்ம ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம், அதில் பேசிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். அதை படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மெஷின் லேர்னிங்கிறது டீப் லேர்னிங் வந்து இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். The next concept is curse of dimensionality in machine learning. Machine learning சொல்லலாம், டீப் லேர்னிங் சொல்லலாம். இப்போ நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஷின் லேர்னிங்க்கும் டீப் லேர்னிங்க்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸில் டீப் லேர்னிங்கில் லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டா செட்ஸ் இருக்கும், காம்ப்ளெக்ஸான டேட்டா செட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதனால தான் நம்ம டீப் லேர்னிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். அப்படி பண்ணால் நமக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும், இது நியூரல் நெட்வொர்க் கான்செப்ட் யூஸ் பண்ணுது அப்படிங்கிறதான் இங்கே நம்ம பார்த்துருக்க கான்செப்ட். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் அதிகமாகும் பொழுது அது என்ன ஆகும்னா டைமென்ஷனாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். எஸ், நிறைய டைமென்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா இருக்குமா? அப்படி இருக்கும் பொழுது அந்த நிறைய டைமென்ஷனோடு நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராசஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் ஆகும், நிறையா வந்துட்டு கம்ப்யூட்டேஷன் ப்ராசஸிங் டைம் ஆகும், ரிசோர்ஸஸ் நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் அட்வான்டேஜா அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக கிடையாது, இல்லைங்களா? பட் நமக்கு அல்டிமேட் கோல் இஸ் அக்யூரேட் ரிசல்ட். அதை வச்சு நான் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணணும். அது பண்ணணும்னா கண்டிப்பாக இவ்வளோ நம்பர் ஆஃப் டேட்டாஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதனால் இந்த இஷ்யூஸ் வருது. இதை என்ன தான் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான கான்செப்ட் தான் கர்ஸ் ஆஃப் டைமென்ஷனாலிட்டி அப்படிங்கிறது. இங்கே டேட்டா வந்து ஹை டைமென்ஷனல் இருக்குது, n நம்பர் ஆஃப் டைமென்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா இருக்குது, அதனால் காம்ப்ளெக்சிட்டி இருக்குது. ஓவர் ஃபிட்டிங்கிற கான்செப்ட் வந்து ஓவர் ஃபிட்டிங்னா என்னங்கிறதெல்லாம் மெஷின் லேர்னிங்கில் டீப்பாக நம்ம பார்த்துட்டோம். ஓவர் ஃபிட்டிங், அண்டர் ஃபிட்டிங், பயாஸ், வேரியன்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். இதெல்லாம் ப்ராப்ளமாக வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ ஏன்னா இங்கே டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து ஸ்பேர்ஸாக இருக்குது, நிறையா இருக்குது. அப்போ அதை வந்துட்டு ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கையில நமக்கு அதோட ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணும்போது கண்டிப்பாக இந்த இஷ்யூஸ்லாம் வரதான் செய்யும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன். ஓகே, ஸோ என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு பார்த்தோன்னா, எஸ், டேட்டா ஸ்பார்சிட்டி, கம்ப்யூட்டேஷன்ஸ் டைம் அதிகமாகுது, ஓவர் ஃபிட்டிங் வருது, பெர்ஃபார்மன்ஸில் டிகிரேட் ஆகுது, விஷுவலைஸ் பண்ணும்போது நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன். ஓகே, எஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் கொடுத்துருக்கோம், ஒரு ஹவுஸை வந்துட்டு நம்ம வாங்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் என்னென்ன இன்புட் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் ரூம் இருக்குன்னு பார்ப்போம், ரூமோட சைஸ் என்னன்னு பார்ப்போம், அதோட லொக்கேஷன் எங்கன்னு பார்ப்போம், அந்த காஸ்ட்டுக்கு இது வர்த்தான்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி இன்புட் ஃபீச்சர்ஸ் அதிகமாக நமக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் வரும், பட் ப்ராசஸ் காம்ப்ளெக்ஸ் ஆகும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன். என்னென்ன ஃபீல்டு நீடோ அதை மட்டும் எடுத்துகிட்டு ப்ராசஸ் பண்ணி அதுக்கான அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணுறது தான். ஓகே, ஸோ தேவையில்லாத டைமென்ஷன்ஸை இன்க்ளூட் பண்ண வேணாம் அப்படிங்கிறத இங்கே டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் அப்படிங்கிறது. இதுக்கான என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம்னா பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸ் அண்ட் லீனியர் டிஸ்கிரிமினன்ட் அனாலிசிஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் ஸ்டோகாஸ்டிக் நெய்பர் எம்பெடிங், தென் ஆட்டோ என்கோடர். தீஸ் ஆர் த மெத்தட்ஸ் விச் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன். இப்போது நம்ம பார்த்துருக்கோம் வந்து மெஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் சம்மரி. இதோட கான்செப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெயிட் இப்போ உங்களுக்கு நல்லா தெரியுதா? ஸோ மெஷின் லேர்னிங் பேசிக்ஸ் பார்த்துருக்கோம். இன்ட்ரடக்ஷன் ஆஃப் எம்எல் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த சைடில் இருக்க இன்ட்ரடக்ஷன் ஆஃப் எம்எல்ல மெஷின் லேர்னிங்னா என்ன, டீப் லேர்னிங்னா என்ன, இதோட அப்ளிகேஷன்ஸ், பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் பார்த்துருக்கோம். தென் டாஸ்க்கு, பெர்ஃபார்மன்ஸு, இதை பயாஸ், வேரியன்ஸ், ஓவர் ஃபிட்டிங், இது எல்லாமே மெஷின் லேர்னிங்கோட கான்செப்ட்ஸ். தென் பார்த்தீங்கன்னா எப்படி என்னென்ன அல்கோரிதம்ஸ்லாம் இருக்குது, கிளாஸிஃபிகேஷன், ரெக்ரெஷன், லஜிஸ்டிக் ரெக்ரெஷன், லீனியர் ரெக்ரெஷன்ஸ், இந்த அல்கோரிதம்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். தென் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்னால் என்ன, அதோட டயக்ராம் எப்படி அந்த லேயர்ஸில் இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது, சிங்கிள் லேயர் பர்செப்ட்ரானா என்ன, மல்டி லேயர் பர்செப்ட்ரானா என்ன, ஃபார்வர்ட் ப்ரொபகேஷன் என்ன, பேக்வர்ட் ப்ரொபகேஷன் என்ன, லாஸ் ஃபங்க்ஷன்னா என்ன, இதை எப்படி எவால்வேட் பண்ணுறோம், கிரேடியன்ட் டெசன்ட்னா என்ன, எதுக்காக அதை பண்ணுறோம், காஸ்ட் ஃபங்க்ஷனோட வேல்யூஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு பண்ணோம்னா அக்யூரசி இதுவாகும். தென் கர்ஸ் ஆஃப் டைமென்ஷனாலிட்டி, அதிக நம்பர் ஆஃப் டைமென்ஷன்ஸ் ஆஃப் இன்புட் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணும்போது என்னென்ன இஷ்யூஸ் வரும், அதை எப்படி சால்வ் பண்ணலாம், என்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் ஓவரால் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ். ஓகே, thank you for joining. If you have any doubts, please post it in comment section. Thank you.